உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாம நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக வந்து நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது வந்து அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், ஏன்னா ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா சூரிய பகவானோடையும் சனி பகவானோடையும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா தொழில் சார்ந்த முயற்சிகளும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியை தரும் சொல்லலாம். தொழிலில் வந்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த காலத்தில் மனைவி பேரில் தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளுடன் ஒரு தொடர்புகள் ஏற்படும். நிறைய பேர் இந்த காலத்தில் அரசியல் கட்சியில் சேருவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை, ஒரு முக்கிய அரசியல் தலைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஏற்படும். ஏன்னா தொண்டனாருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இந்த காலத்தில் புதிய பதவிகள் அரசியலில் எதிர்பார்த்த அந்த கௌரவ பதவிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. திடீர் பண வரவு என்பது இருக்கும், எதிர்பார்க்காத செலவுகளும் நிறைய இருக்கும். என்னென்னாக்கா எதிர்பார்த்து எதையும் செய்ய முடியாது. திடீர் பொருளாதாரம் வந்த வேகத்தில் அந்த பொருளாதாரம் வந்து விரயம் என்பது இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். முயற்சிகள் வழியாக ஏதாவது தடை தேவையில்லாமல் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு முயற்சி எடுப்போம், கூட இருக்கிறவங்க வந்து அந்த ஒத்துழைப்பை கொடுக்கணும் இல்லையா. அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில்
உங்களுக்கு சிக்குவதற்கான வாய்ப்பு. அதாவது என்னென்னாக்கா, அதனால் இந்த காலத்தில் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. பணம் சார்ந்த விஷயம் எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா தேவையற்ற சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியின் அதிபதியை பார்த்தீங்கன்னா 11 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சனியும் சேர்ந்துருக்கிறார். அப்போ சுக்கிரனும் சனியும் சேரும். சுக்கிரன் வந்து உச்சம் வேறு மீனத்தில், சரிங்களா. கூடவே சனீஸ்வரன் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது அபரிவிதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அரசாங்கத்தோட உதவி கிடைப்பதற்கான, ஏதாவது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத காலகட்டத்தில் உங்களுக்கு மறைமுக வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஜாக்பாட் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சில பேருக்கு லாட்ரி அடிக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லேண்டை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அது சேல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகும் இந்த காலகட்டம் இருக்குது. நீங்கள் தங்கம் கூட இன்கேஸ் தங்கம் கூட நிறைய வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் மிக சிறப்பானதொரு வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதியதாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவும், மனதிற்கு பிடித்த இன்கேஸ் நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட இருந்திருக்கலாம், சரிங்களா. உங்களுக்கு அந்த துறையில் ஒரு ஆர்வத்தோடு இருந்திருப்பீங்க. ஏதோ கால சூழ்நிலையில் ஒரு டிராக்டர் ஓட்டுற வண்டியோ வாட்டவர் ஏதோ ஒரு வண்டிகள் ஓட்டக்கூடிய அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை செஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் இந்த பங்குனி மாதம் உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடித்த ஒரு வேலை செய்வதற்கான ஒரு சாத்தியமாக உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் விளங்க போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனம் வந்து அதிகமான அந்த வேலையை பற்றின நிறைய விஷயத்தில் ஈடுபடுவதனால நிறைய பேருக்கு இந்த கால மன அழுத்தம் வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் இந்த கால குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணிங்கனாலும் ஒரு மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டம் இருக்கும். மன அழுத்தம் என்பது சில பேர் குழந்தைகள்னால இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வேலை அதிகமான, அதாவது என்னென்னாக்கா வேகமாக செய்யணும், எதையும் உடனே செஞ்சு முடித்து அடுத்த வேலையை பண்ணணும், இந்த மாதிரி உணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமான மன அழுத்தம் என்பது இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லுவோம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வாக்குறுதிகளை முற்றிலுமாக தவிர்த்துக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க விடாது. ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த இடத்துல சிலைய அவமானத்தை சந்திக்கக்கூடிய சில வாய்ப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில். ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அப்பா மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அப்பா மூலயமா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அரசியல்வாதியாக இருப்பார், அவர் மூலயமா ஒரு பதவி கிடைப்பதற்கான அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணுன்ற ஒரு வாய்ப்புகளும் நிறைய விஷயத்துக்கு இருக்குது. ஏன்னா வேலைக்காக புதிய வேலைக்காக தேடுறவங்க பார்த்திங்கன்னா வெளியூரில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய இந்த காலத்தில் என்னென்னாக்கா இடத்து மேலே லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த மாதிரியான எண்ணம் எல்லாமே அதிகமாகும். ஏன்னா உங்களுடைய பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து செய்வது தான் இந்த காலத்தில் சிறப்பு. எப்போதும் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்களுடைய மனைவி தான் பார்த்திங்கன்னா ஒரு டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மந்திரம் அப்படின்னாவே மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிக்கும். மேலும் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் ரிஷபராசி அன்பர்கள் யாராவது திருமணத்திற்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் போய்ட்டு வரன் வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குது ரொம்ப தேட வேண்டாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வரன் அமைதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் தேடி பார்க்குறது ரொம்ப ஈஸியான நெருங்கின ஒரு நண்பராகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு வெல்விஷராக இருப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஐயா சொல்லியிருந்தாங்க, யார் ரிஷபராசி நண்பர்களுக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களோட சொல் கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்த ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டின் அருகில், சரிங்களா, உங்கள் வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதில் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த உடச்சிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஏதாவது ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புக்காகவும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த சில சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். தந்தை ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருப்பார், அதன் மூலியமாக ஒரு பலன் யாருக்குன்னா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு எஃப்டி கூட போட்டு வச்சுருந்துருக்கலாம். அந்த பலன் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு திகழப்போகிறது. ரிஷபராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா மேலும் இந்த கம்யூனிகேஷன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆஃபீஸில் நீங்கள் செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் விஷயங்களோ இல்லை கோவப்பட்டீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு விதமான நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருக்காவது மெயில் அனுப்புகிறீங்க,
இல்லை ஏதாவது நீங்கள் பேசுகிறீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இந்த காலகட்டத்தில் பேசலாம். ஏன்னா உங்களுக்காக இந்த மாதத்தில் ப்ரமோஷன், சரிங்களா, ப்ரமோஷனுக்காக உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேசக்கூடிய பேச்சால் உங்களுக்கு சில விதமான அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இதிலேருந்து நான் தப்பிக்கணும், சரி என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். ஏன்னா பல பேர் வந்து பரிகாரம் சொன்னீங்கன்னா தான் அது மூலிமா நம்மளுக்கு நிறைய சக்திகள் கிடைக்குது, நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களுக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் கபால ஈஸ்வரர், சரிங்களா, வீட்டின் அருகில் கபால ஈஸ்வரர் இருப்பார். வெள்ளிக்கிழமையில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுவது உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். விளக்கு ஏற்றுறதுனா எப்போ போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் போய் பார்க்கணும். ஈவினிங் டைமில் கம்பல்சரியாக ஒரு 7 to 8 மணிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆமாம், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு ஆல்ரெடி ஐயா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் எனக்கு இந்த ஈசானியத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்திடுவாங்க. ஏன்னா ஈசானியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வாஸ்து குறைபாடால் பாதிக்கப்படும். அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரன் வீட்டில் போயிட்டு நான் வாசலில் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி நல்லா இருக்கிறதையும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சில பேர் ஏற்கனவே கெட்டு இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் சரி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலத்தில் வீடு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்கிறீங்கன்னா சரியான ஒரு வாஸ்து நிபுணரை சந்தித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த மாற்றங்களை சரியாக செஞ்சிங்கனாவே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.